இட்லி தோசைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்ஸ்னாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 3 எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு, 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. வீட்டு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ கரண்டியை வச்சு மசிச்சு எடுத்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவு கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மசிச்சு வச்சதையும் எடுத்து ஊற்றி ஒரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கங்க. அதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு எடுத்தால் போதுங்க. இதுலேயே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. இட்லி எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட தோணும். பை.